ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் போகிறோம். பழனி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நேர்த்திக்கடன் மொட்டை இறக்குறதுக்காக பழனி தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் வந்து தம்பி வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஸ் அந்த சைடு நின்றுட்டுருக்காரு. அவங்க அப்பா அங்கே அந்த எல்லா திங்ஸும் வந்து எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ கரெக்டாக வீட்டிலேருந்து நைட்டு 8 மணி போல் கிளம்ப போகிறோம். மார்னிங் இங்கே போயிட்டு இடும்பன் மலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இடும்பனை பார்த்துட்டு பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு முருகரை போய் படியேறி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம ஐயா கணக்கம்பட்டியார் அவரை போய் பார்த்துட்டு வரப்போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகும்போது என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 8:15 போல் நம்ம எல்லாருமே கிளம்பி போயாச்சு. வீட்டிலேருந்து நான் எதுவுமே சாப்பிட்டு போகிறதுனால எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டீயும் புட்டியும் கேக்கும் பேக்கரியில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மதுரை போனதுக்கப்புறமா என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு சொன்னோம். எனக்காக மட்டுமே ஒரு ரோட்டு கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து தோசை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட சரின்னு சொல்லிவிட்டு ஒரு முட்டை தோசை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு. நம்ம போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனியில் வந்து அந்த முருகர் ஜெகஜோதி அந்த லைட் எல்லாமே தெரிஞ்சுட்டு அவ்வளோ ரொம்ப ஹாப்பி எனக்கு அந்த மலை மேலே அந்த லைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பழனி வந்து போனது கிடையாது. முதல் மலையேற போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி. அதோட நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 மணி போல் வந்தோம், மதுரை பழனிக்கு வந்தோம். அதோட வந்து சரி பசங்களை வச்சுட்டு வெளியில் இருக்க முடியாது, சரியான கொசுக்கடி வேறு. சரி ஒரு ரூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போட்டோம். நைட்டு 2 மணி டு காலையில் 6 மணி வரைக்கே பார்த்திங்கன்னா 1000 ரூபா சார்ஜ் வாங்கிட்டாங்க, ரூம் சார்ஜு. காலையில் 5 மணிக்கெலாம் அம்மா உசுப்பி விட்டாங்க. பசங்க எல்லாருமே சரியான தூக்கம் 2 பேரும். நான் போய் காலையிலேயே குளிச்சுட்டு கிளம்பி ரூம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து டீ குடிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து எல்லாருக்குமே பூ வாங்கி கொடுத்தாங்க. போனது யார் யார் பார்த்திங்கன்னா நான், அப்பா, அம்மா, பசங்க 2 பேர், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா டீ எல்லாமே குடிச்சிட்டு நல்லா நான் போய் ஓடி ஓடி போய் பார்த்துட்டே இருந்தேன் மலையில். இந்த தான் இடும்பன் மலை, இதுதான் பழனி மலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். மலை ஏறுறதுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக வந்து இடும்பன் மலைக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் இடும்பன் மலை. எங்கள் பெரியம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் மலை வந்து ஒரு 60 படிக்கட்டு தாண்டாம்மா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஏறினா 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 அனுமால் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. இந்த வந்துடும் அந்த வந்துடும் பார்த்தா ரொம்ப அதிகமான படி. ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கி மோதி மேலே ஏறியாச்சு. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளோட பழனி மலை வந்து அழகாக தெரிஞ்சிச்சு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ கிளியராக இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. இடும்பனுக்கும் நம்ம முருகருக்கும் உள்ள வரலாறு வந்து நம்ம யூடியூப்பில் அடித்தோம் அப்படின்னாலே நிறைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் 7:30க்கெலாம் போயிட்டோம். 8 மணிக்கு தான் பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா சரியான காற்றுங்க, செம்ம காற்றுங்க, நிற்க கூட முடியல. தம்பி வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் தம்பியை தூக்கிட்டு கடன்னு ஓடி வந்துட்டேன் கீழே. அவங்க எல்லாருமே நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே கீழே இறங்கி வந்தாங்க. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துட்டேன். அதோட எல்லோரும் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் நம்ம மேலே நம்ம பழனி மலை முருகரை பார்க்குறதுக்காக நம்ம வந்து நடந்தே போயிட்டோம். அங்கே வந்து உள்ளே வந்து ஃப்ரீ பஸ் வந்து விட்டுருந்தாங்க, பேட்ரி வேன் மாதிரி விட்டுருந்தாங்க. நாங்கள் அதில் போகாமல் நடந்தே போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து நாகப்பூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய காய் வந்து உருண்டை உருண்டையாக கிடந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு அங்கங்கே நல்ல இயற்கை வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வேனில் போயிருந்தால் கூட இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. நம்ம நடந்து போகும்போது ஒன்றையும் பார்த்துட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நிறைய சின்ன சின்ன கோயில் இருந்துச்சு, அம்மன் கோயில் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு. பெரியம்மாவுக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாது அப்படின்றனால அந்த ட்ரெயின் பீச்சில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டம், ஏன்னா சரியான கூட்டங்க. அங்கே ட்ரெயினில் போகிற இடத்துலையுமே சரி, அது பீச்சில் போகிற இடத்துலையுமே சரியான கூட்டம். அதோட எப்படியோ நான், தம்பி, பெரியம்மா, சின்ன குழந்தை வச்சுருக்கனால உள்ளே விட்டுட்டாங்க. அதோட நான், தம்பி, பெரியம்மா 3 பேர் மட்டும் பீச்சில் போயிட்டு அவங்க எல்லாருமே படியேறினவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. நாங்கள் உள்ளே மட்டுமே 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் போய் நம்ம முருகரை வந்து பக்கத்தில் இருந்து நல்லா தரிசனம், பக்கத்தில் நல்லா கிட்ட கணிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு
ரிட்டன் வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை பார்க்குறதுக்காக வந்தாச்சு. கணக்கன்பட்டி வந்தாச்சு. நான் எப்போவுமே வந்தால் நான் கணக்கன்பட்டி தான் வருவேன். கணக்கன்பட்டி வந்துட்டு நம்ம ஐயாவை பார்த்துட்டு அங்கே படுத்து கிடந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு நான் வந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். நான் பழனி போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா பழனி போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம ஐயா வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நேர்த்தி வச்சாலும் சரி முழுசாக நம்பணும். முழுசாக நம்பி இதோட கஷ்டம் உன்னோட கஷ்டம், என்னோட இது இல்லை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக அவர் பாதத்தில் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை மட்டுமே. என்னோட நிறைய நம்பிக்கைகள், என்னோட நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் ஐயா பாதத்தில் வச்சு எனக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்காமல் போனது கிடையாது. அப்பப்போ நடந்துடும். சோதிப்பார், நம்ம ஐயா முருகர் மாதிரி சோதிப்பார். ஆனால் கை விட்டதே கிடையாது. எந்த ஒரு ரூபத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். அதனால் நான் எப்போ போனாலும் நான் கணக்கம்பட்டி தான் போவேன், பழனி போகிறது கிடையாது. அதோட ஐயாவையும் போய் பார்த்துட்டு முக்கால்வாசி நான் ஐயா பார்த்துட்டு வேளை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எனக்கு வந்து ஐயா கோயிலில் போகிற பிரசாதம், இந்த சாப்பாடு அன்னதானம் அவ்வளோ ஒரு ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா 24 மணி நேரமே இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வழியாக போய் ஐயா வந்து நல்லா பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயா போய் நல்லா பக்கத்தில் நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம கை சும்மா இருக்குமா ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அதோட நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். தம்பி ஹர்ஸு பார்த்திங்கன்னா செம குஷி. ஏன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன், தம்பி வந்து கணக்கன்பட்டிலாம் போய் வளகாப்பு போட்டு தம்பி அங்கே ஒரு சித்தர் சொன்னார், உனக்கு வந்து பையன்தான் பிறப்பான், வயிற்றில் மச்சத்தோடு பிறப்பான்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியே வந்து தம்பி வந்து ஆம்பளை பிள்ளை மச்சத்தோடு பிறந்தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நம்பினாங்க. ஐயா மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துச்சு. எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இப்போ வந்து நாங்கள் கணக்கன்பட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மாவே வந்தது முதல் வேலை பார்த்திங்கன்னா பழனி வர்றதை விட நான் சொன்னதுலேருந்து நீ போகும்போதே நீ கூட்டிகிட்டு போ, நானும் ஐயா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால முக்கால்வாசி ஐயாவை பார்க்குறதுக்காக தான் பெரியம்மாவே வந்தாங்க. ஃபைனலாக போயாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷம் வந்து எல்லாருமே வேண்டுதல் என்ன வைப்பாங்கன்னா, நான் வந்து அரிசி எடுத்து கொடுக்குறேன் அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் வேண்டுதல் வைப்பாங்க. பார்த்திங்கனால தெரியும் அவ்வளோ அரிசி இருக்கும். நாங்கள் போன நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், பூசணிக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து மோர், ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்து 9 மணிக்கெலாம் 9:45 வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேந்திரம் சிப்ஸு, லட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். கயிறு இது வாங்கியிருந்தேன். எதுவும் அதிகமாக நான் எதுவும் திங்ஸுமே வாங்கலைங்க. ஏன்னா பசங்க வந்து நான் அழுதுகிட்டே இருந்தாங்களா, சரியான வெயில் வேறு காற்று வேறு, சரி வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஐயா கோயிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட உண்டியல். இந்த உண்டியலை சேர்த்து தான் நம்ம அடுத்த வருஷம் ஐயாவை பார்க்குறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சந்தனம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இது ஒன்று வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இது வந்து தேவுக்கு ஒரு கயிறு, எனக்கு ஒரு கயிறு, தம்பிக்கு ஒரு கயிறு, அவங்க அப்பாவுக்கு ஒரு கயிறுன்ற மாதிரி கணக்கு பண்ணி வாங்கியிருந்தேன். வந்தோடனே தேவுக்கு வந்து கயிறு கட்டி விட்டாச்சு. அவங்க ரொம்ப குஷி. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆள் நம்மளை பார்க்காம இருந்தனால ரொம்ப குஷி. காலையில் அம்மா வீட்டில் தான் கட்டி போட்டு போயிருந்தேன். காலைல வந்தோடனே மடியில் ஏறி படுத்துட்டார். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.